வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB Tech சேனல். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இன்ஃபினிக்ஸோட நோட் 50X அப்படின்ற இந்த ஒரு போனை புதுசா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க பாக்ஸ்ல ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் பார்க்கும்போது திஸ் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபோன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்னடா ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரமா இந்த போனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அண்டர் 15K பட்ஜெட்ல இந்த ஒரு போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த போன்ல என்ன இருக்கு இல்ல, இந்த அண்டர் 15K பட்ஜெட்டுக்கு இந்த போன் வாங்கலாமா இல்ல வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லியும் டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாமா? ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அவங்களோட தீம்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த பச்சை கலர் தீம்ல இன்ஃபினிக்ஸ்னு டாப்ல மென்ஷன் ஆகி திஸ் இஸ் நாட் ஆர்டினரி ஃபோன்னு சொல்றாங்க. ஸோ நார்மல் ஃபோனா இல்லாட்டி என்ன மாதிரி ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். பேக் சைடில் ஹைலைட்டான ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே எடுத்த உடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல்ஸ், பிரீமியம் சர்வீஸ்க்காக விஐபி கார்டுன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலுக்கான கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல கேஸும் இருக்கு. ஸோ ஃபிட் செக்கை பொறுத்த வரைக்கும் பக்காவா இருக்கு. 45 வாட்ஸ்க்கான அடாப்டரும் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே மோட்டோ தான் இந்த ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த வீகன் லெதர் பேக் பேனல் கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்ஃபினிக்ஸும் பாத்தீங்கன்னா வீகன் லெதர் பேக் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு கலருமே நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம டாப்ல இருக்க இந்த கேமரா பம்பை பார்க்கும்போது டைமண்ட் கட் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க ஃபீல் கொடுக்குது. பேக் சைடோட டெக்ஸ்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் பிரீமியமா இருக்க ஃபீல் கொடுக்குது. இதுலயே மெட்டாலிக் ஃபினிஷ்ல உங்களுக்கு இன்னும் 2 கலர் வேரியன்ட் ஆப்ஷன் கூட இருக்கு. திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 8.18 mm திக்னஸும், வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 198.9 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. நீங்க சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல கூட பெருசா வெயிட் இருக்க ஃபீல் இல்ல. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப் 2 சைடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலா இருக்கு. பாட்டம்ல கொஞ்சம் அதிகமா இருக்க ஃபீல் கொடுக்குது. IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியாம தண்ணி எல்லாம் மேல பட்டுறது அப்படின்ற பட்சத்துல தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ள எல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் சைடுல சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. டாப்ல அந்த ஸ்பீக்கருக்கான ஹோல்ஸ்மே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்டுக்க முடியும். ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பவர் பட்டனே உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஒர்க் ஆகுது. நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. இந்த போனோட பெரிய குறையா நான் பாக்குறது பாத்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த இதுல யூஸ் பண்ணிருக்கிறது HD+ டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதே பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மத்த மொபைலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே Full HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க கொடுக்காதது ஒரு பெரிய குறையா தான் இருக்கு. மற்றபடி டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.67 inch Full HD+ LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz வரைக்கும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டோட கிடைக்குது. HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல இன்னொரு குறையா பாக்குறது இதோட பிரைட்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். 672 நெட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்டோருக்கு ஓகேவா இருக்கு. அவுட்டோர்லயும் பெருசா ஃபீல் இல்ல. பட் டைரக்ட் சன்லைட்லாம் நீங்க போய் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளே அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்க ஃபீல் எனக்கு கொடுக்கல. ஓவராலா டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது HD+ இருந்தாலும் ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கு. பட் Full HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ மிஸ் பண்ணது எனக்கு ஒரு டவுன் கிரேடா தோணுது. OS அப்படின்னு பார்க்கும்போது XOS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. கடைசியாக செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி மாதம் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில AI ஃபீச்சர்ஸ்மே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஸ்கெட்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை ஜென்ரேட் பண்ணி இமேஜாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரியும், AI வால்பேப்பரும் உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அப்புறமேட்டு டாக்குமெண்ட் ஏதாச்சும் பெருசாக இருக்குது அதை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்க முடியும். அதே போல் ரெக்கார்ட் ஏதாச்சும் பண்றீங்க அதையும் கூட உங்களால சம்மரைஸ் பண்ணிக்க முடியுது. இந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல வீடியோ ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் 2K 30 fps 1080p 30 fps உங்களால எடுத்துக்க முடியும். அதே சமயம் பேக் சைட் கேமராக்கு வந்தோம்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 1.6 ஓட இதுல எடுக்கப்பட்ட ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ போர்ட்ரேட்ல எடுத்தா கூட அவுட்புட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவா இருக்க ஃபீல் கொடுக்குது. பேக் சைட் வீடியோ பொறுத்த வரைக்கும் 4K 30 fps எடுத்துக்க முடியும். 1080p 60 இல்ல 30 fps எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கேமரால ஒரு சில ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கை அவங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. நிறைய டைப்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி வச்சு போட்டோ எடுத்துக்க முடியும். அதே போல vlog அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல நிறைய ஜர்னல்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி எடுக்க ஆசைப்படுறீங்களோ அந்த இதை சூஸ் பண்ணிட்டு அவங்களே ஒரு சில ஷார்ட்ஸ்மே சொல்றாங்க. அந்த ஷார்ட்லாம் நீங்க எடுக்கிறீங்கன்னா ஒரு சில செகண்ட்ஸ்க்கு மட்டும் அதை வீடியோவா கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பேட்டரி
கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லேயே வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு நீங்கள் நார்மல் யூஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1.5 நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். ப்ராசர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 7300 அல்டிமேட் அப்படின்ற ஒரு ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் பிளேலாம் பெரிய லெவலெலாம் ப்ளே பண்ண முடியாது. BGMI இல்லை COD எல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, அதுவும் லோ கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் லேக் எந்த இடத்துலையுமே நான் ஃபீல் பண்ணல. அதே சமயம் நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ்லாம் வச்சு விளாட்றீங்க அப்படின்னா ஃப்ரேம் ட்ராப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மினிமலான கிராஃபிக்ஸில் உள்ள கேம் இல்லாட்டி மினிமலான கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். அதே போல் சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க, இல்லை மல்டி டாஸ்கிங்லாம் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக அந்த ஃபோன் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை விட ஆல்டர்னேட்டாக வேற எந்த ஃபோன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது விவோவோட T4X அப்படின்ற ஃபோனை இப்போ தான் வந்து விவோ தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோனில் உங்களுக்கு 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் 15K பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்க்கான ஃபீல்மே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஃபினிக்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 11500 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 13000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன், அந்த விவோக்கான லிங்க்குமே வந்து ஆட் பண்ணுறேன், அதை கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.